ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாயிலே நம்மை தேடியே வந்த நாதனை சோதரிப்போம். நாயிலே நம்மை தேடியே வந்த நாதனை சோதரிப்போம். என்ன என் ஆனந்தம், அல்லேலூயா, அவை சொல்லக்கூடாதே. மகிழ்ச்சி கொடு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா, அவர் மன்னிக்கிறவர், அவர் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. சொல்லுவாய்களே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை இப்பொழுது கர்த்தருடைய தொடுவா, தேவனுடைய தொடுவா. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. பட்சமாய் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. பட்சமாய் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகரத் வேண்டியதே. கர்த்தருடைய சாட்சியாக மாற்றுவார். கர்த்தரை தொட்டு உடைய குணமாக்கி வல்லமையை அனுப்பி கர்த்தருடைய சாட்சி அளிப்பார். அல்லேலூயா. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகரத் வேண்டியதே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகரத் வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே.
கர்த்தருடைய சமூகத்துல தேவனை தேடி அவர் மேல் நம்பிக்கை வைத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நாம் அவர் நாமத்தின் மேல் பயம் உள்ளவர்களாக ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவரை ஆராதிக்கும்படி அவருக்கு மகிமையை செலுத்தும்படி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகொண்டு மகிழ கடவும் வாருங்கள் என்ற வசனத்தின்படி நான் என்னுடையவர்களை என் ஜனங்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிமைப்படுத்துவேன், மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்னவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கவே வந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை செலுத்தி எழுந்து நின்று நம்முடைய தேவனை துதிப்போமா? இந்த நாளிலே பலத்த வல்லமை, தேவனுடைய அதிசயமான செயல், கர்த்தருடைய கிருபையான வல்லமை நம்மிலே அசைவாடும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிக்கிறவர், இந்த ஆண்டவர் உன் குற்றங்களை மன்னிக்கிறவர், இந்த ஆண்டவர் உன் மீறுதல்களை மன்னிக்கிறவர், இந்த ஆண்டவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், இந்த ஆண்டவர் உன் நோய்களை குணமாக்குகிறவர், இந்த ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றக்கூடியவர், இந்த ஆண்டவர் உன் தரித்திரத்தை மாற்றக்கூடியவர், இந்த ஆண்டவர் உன் பாரங்களை நீக்கக்கூடியவர். அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவன் மகிமையாய் இறங்கி ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அவர் நாமம் எங்கே விளக்கப்படுகிறதோ, அவர் நாமம் எங்கே பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ, கர்த்தர் அங்கே மகிமையாய் வருவார். பலவீனங்கள் மாறும், பிசாசுகள் ஓடும், கட்டுகள் உடையும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உடைப்பதே இறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். நீ விசுவாசித்தால் இந்த ஆண்டவர் மேலே, ஆண்டவர் மேலே உனக்கு நம்பிக்கை பெருகுமானால் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையை நீ பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்ந்தவர்களாக 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 தேவனுடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாக உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னனுக்கு தூய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வயது சொல்வார், மன்னனுக்கு தூய பாவத்தை இப்ப சொல்லு, உலகத்தில் சொல்லு, கர்த்தர் பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, நோய்களை குணமாக்கி, அறிவித்து
எதுமே சொல்ல அவரின் பாவங்களை மன்னித்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை உன் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டார். அல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் உன்னை நிரப்புகிறார். அழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப கர்த்தர் வாழ வயது போல ஆக்குவார். அல்லேலூயா. பயப்படாதே, கர்த்தர் உன்னை தொடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி காப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்க சக்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் அவருடைய விலைக்கு காப்பார். கையை தட்டி அல்லேலூயா. உன் பலவீனத்திலே அவர் பலன் பரிபூரணமாய் இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. 2 ஆண்டுகள் நாம் இந்த ஊழிய பாதையில பிரவேசித்து கடந்து வந்து இந்த 3ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 3ஆம் ஆண்டு இது நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய நாளாக தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாப்பா 2 ஆண்டுகள் அதற்கு முன்பாக 1 ஆண்டு வீட்டுக்குள்ள எவ்வளவு நெருக்கத்துல எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்கிறமே, எவ்வளவோ ஆத்துமாக்கள் அடைகிறார்களே, எவ்வளவோ பாவிகள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே, பொல்லாத பிசாசானவன் அநேகரை கெடுத்து சாபத்துக்குள்ளாக, வியாதி பலவீனத்துக்குள்ளாக, தரித்திர வாழ்க்கைக்குள்ளாக, சிறையிருப்பிலே இருளிலே வச்சிருக்கிறானே, அவளை விடுவிக்க, அவளுக்கு ரட்சிப்பை கொடுக்க, அவளுக்கு மன்னிப்பை தர இந்த ஊழியத்தை கொடுங்கப்பா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்களே வெளிச்ச பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தான் சத்திய ஆவியின் மகிமையின் ஊழியத்தை கர்த்தர் நிலையிலே கர்த்தர் வெளிச்சமாக அநேக திரளான ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியாத, அவர் மரணத்தை அறிவிக்க முடியாத, உயிர்த்தெழுதலை அறிவிக்க முடியாத தேவன் இந்த ஊழியத்தை அவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஏற்படுத்தி 2 ஆண்டுகள் கர்த்தர் நம்மை நடத்தி 3ஆம் ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என் கூடவே வந்தவரே, ஒதுக்கப்பட்ட இடத்திலெல்லாம் சிரிக்கி அழகு பார்த்தவரே. அல்லேலூயா. எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டாயோ, நீ எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாயோ, நீ எங்கெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டாயோ, எங்கே எந்த மனுஷனுடைய தூக்கி எறிந்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தருடைய தூக்கி எடுத்து உடைய ரத்தத்தை கொண்டு கழுவி உடைய மகிமை பற்றி கர்த்தருடைய வெளிச்சமாக அநேகருக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாக உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறார், கர்த்தருக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாக கர்த்தருடைய உருவாக்கி உன்னை சீர்படுத்தி, உன்னை சிறைப்படுத்தி, மகிமைப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, கிருபையின் வரங்களை தந்து அபிஷேகத்துக்குள்ளாக நிரப்பி கர்த்தருடைய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோம், வாழ்க்கையை பாரு, குடும்பத்தை பாரு, உன் குடும்பத்தை பாரு, வாழ்க்கை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, கடந்த காலத்தை பாரு. ஆண்டவரே, வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பம் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட வியாதி விளைவித்து இருந்தேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தேன் கர்த்தாவே. உலகத்தை நம்பி, மனுஷன் நம்பி ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களை சார்ந்து என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு ஆண்டவரே, வாழ்க்கை இழந்துட்டேன். கர்த்தர் சொல்றாரு, அவர் மலையிலிருந்து இறங்கின உடனே, இயேசு மலையிலிருந்து இறங்கின உடனே அவர் இரவெல்லாம் செபித்து விட்டு அவர் மலையிலிருந்து இறங்குகிறார். அப்போது ஒரு குஷ்டரோகி
கொண்டு வந்து, ஒரு முடவனை கொண்டு வந்து, பிசாசு பிடித்தவனை கொண்டு வந்து, வியாதி இருந்தவனை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிற்க வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய அவருடைய கரம் அவரை தொட்டவுடனே அந்த வியாதி சுகமாகியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வாரத்தில் முதல் நாள். அநேகரை குணமாக்கக்கூடிய கிருபையை, அநேக பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் நாம் ஒருமனப்படும் பொழுது, தேவ ஜனங்கள் கர்த்தருடைய ஆவியில நிறைந்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை, தேவ மகிமை தேவ ஆலயத்தின் மீது இறங்கியது. அவர் பரமா இறங்குவார். உன் விசுவாசம், உன் நம்பிக்கை அது அநேகரை குணமாக்கட்டும். உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய துதியிலே, உன்னுடைய ஆராதனையிலே உன் தேவன் மகிமையாக இறங்கி அநேக விசுவாசங்களை, அநேக வியாதிகளை, அநேக கட்டப்பட்டதை விடுதலையாக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பாரு, நீ எப்படி இருந்த கர்த்தர் எப்படி மாத்திருக்கிறார், நீ வாழ்க்கை எப்படி இருந்த கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார். இது இந்த ஆசீர்வாதம், இந்த ரட்சிப்பு, இந்த வல்லமை, இந்த கிருபை, இந்த மகிமை அநேக பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, பிசாசுகளிலே இருக்கிற தொடர்மே ஷாபா அபதுரமா வல்லமை இங்கிருந்து புறப்பட்டு உனக்குள்ள வல்லமை புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த வல்லமை உனக்குள்ள ஷாபா பாபா அநேகர் தொடர்ந்து இந்த நான்கு திசை தொடர்ந்து நிலையில புறப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய மகிமையான வெளிச்சத்தில் வல்லமை இந்த பகுதியில் போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் எல்லாம் என் கூடவே வந்தவரே, ஒதுக்கப்பட்ட இடத்தில் எல்லாம் என்னை செதுக்கி அழகு பார்ப்பவரே. கடந்து வந்த பாதையில் எல்லாம் என் கூடவே வந்தவரே, ஒதுக்கப்பட்ட இடத்தில் என்னை செதுக்கி அழகு பார்ப்பவரே.
வதங்கி போய் காஞ்சி போய் மிதிப்படுகிற ஆளா நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்களும் நம்மை தூக்கி போட்டா அழிஞ்சிருமா, கெட்டு போயிடுவோமா, நசுங்கிடுவோமா, தோத்து போயிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே உன்னை தூக்கி போட்டார்களோ, நீ எங்கே விழுந்தாயோ, அங்கேயே கர்த்தர் உன்னை தொட்டு தூக்கி வீசப்பட்ட இடத்திலேயே உன்னை கர்த்தர் பறக்க செய்து மகிமையுள்ள வெளிச்சமாக அநேகர் வந்து தங்கி இளைப்பாறக்கூடிய மகா மேன்மையான வெளிச்சமாக உன் தேவன் உன்னை உருவாக்கி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? தூக்கி வீசப்பட்ட இடத்துல நான் விழுந்த உடனே அப்படியே காய்ச்சி போயில, மிதிப்பட்டு செத்து போயில, கர்த்தர் என்னை முளைக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை முளைக்க செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக இந்த பூமியிலே நிற்கிறாய். யாருக்காக நிற்கிறாய்? கர்த்தருக்காக நிற்கிறாய். வேதம் சொல்லுகிறது, இந்த விருட்சத்தின் நிழலிலே அநேகர் வந்து தங்குவார்கள், இளைப்பார்கள், சுகமடைவார்கள், அற்புதங்களை பெறுவார்கள், ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அதற்காக தான் கர்த்தருடைய இந்த பூமியிலே தூக்கி வீசப்பட்ட உன்னை, அற்புதமாக எண்ணப்பட்ட உன்னை, புறக்கணிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் உரைக்க செய்து மகா மேன்மையான வெளிச்சமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி வீசிய இடத்தில் முளைக்க செய்தி. ஹல்லேலூயா. தனிமையிலே பறக்க கற்று. யாரும் உனக்கு தேவையில்லை, யாரும் உனக்கு அற்புதம் செய்யல, யாரும் உன்னை விசாரிக்கல. ஹல்லேலூயா. அவர் உன்னை தொட்டதுனால, அவர் உன்னை கண்ணோக்கி பார்த்ததுனால, அவருடைய முன்குறித்ததுனால, அவருடைய அழைத்ததுனால நீயே தானாவே எழுதி கர்த்தருக்காக வந்திருக்கிற. ஹல்லேலூயா. ஆமா, நீதான், நீதான். உன்னால்தான் எல்லாம். யாருடைய சம்பத்தம், யாருடைய ஆதரவோ, எந்த ஒத்தாசைக்கிற கர்த்தரே உனக்கு, கர்த்தரே உனக்கு, கர்த்தரே உனக்கு நித்திய 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 காலம் வெளிச்சமா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா. அவரே உன்னை முளைக்க செய்து, அவரே உன்னை பறக்க வைத்து, யார் உதவி இல்லாமல், எந்த ஒத்தாசையும் இல்லாமல், மனுஷ தயவு இல்லாமல் உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணி கர்த்தரே உன்னை நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் அளிக்கிறார்? எத்தனை பேர் நம்பிக்கை அளிக்கிறார்? ஒரு மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போறாரு. ஹல்லேலூயா. ஒரு மகா மேன்மையான வெளிச்சத்தை கர்த்தர் உனக்கு தரப்போறாரு. ஆமென். உன் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமா மாற்றப் போறாரு. உன் குடும்பத்தை, உன் வீட்டை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போறாரு. ஷபாபா ரகரபா ஷபாதரபா. ஓ, யாரெல்லாம் அற்புதமா எண்ணினார்களோ, யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, கர்த்தருடைய ஷபாப் வெளிச்சமாய், வெளிச்சமாய், மனதில் வெளிச்சமாய் கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்தினார்கள் உன் பட்சத்தில் வருவார்கள், உன்னை நிந்தித்தவர்கள் உன்னை புகழ்ந்து பேசுவார்கள், உன்னை தூஷித்தவர்கள் உன்னை பாராட்டுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிமை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மனுஷனால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. தூக்கி வீசிய இடத்தில் முளைக்க செய்தி, தனிமையிலே பறக்க கட்சி கொடுத்தி. தூக்கி வீசிய இடத்தில் முளைக்க செய்தி, தனிமையிலே பறக்க கட்சி கொடுத்தி. உந்த நன்மை சிறகிலே பறந்து கொண்டே, உன்னத அழகிலே தங்க வந்தே. ஆமென். உந்த நன்மை சிறகிலே
ஒரு நன்மையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம கையிலிருந்து எதிர்பார்க்காமல், அல்லேலூயா, நம்ம கையில எதிர்பார்க்காமல் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்ததுதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம யார் தெரியுமா? நம்ம யார் தெரியுமா? நம்ம யார் தெரியுமா? அவரை தூஷித்தவர்கள், அவரை குற்றப்படுத்தினவர்கள், அவரை புறக்கணித்தவர்கள், அவரை அசட்டை பண்ணினவர்கள், ஆமென், நீர் எங்களுக்கு வேண்டாம் என்று அவரை தள்ளி வைத்தவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மை அவர் தேடி வந்து எந்த பிரதிபலனும் நம்ம கையில் எதிர்பார்க்காமல் நமக்காக தன் உயிரையே கொடுத்த அந்த அன்புதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புதான் உண்மையான அன்பு. மனுஷன் திரும்ப சொல்ற மனுஷன் இன்னைக்கு பிரியமா பேசுவான், நாளைக்கு உங்கள்கிட்ட கோவப்படுவான், சண்டை போடுவான். அந்த மனுஷன் மாறுவான், மனுஷன் மாறி மாறி பேசுவான். மனுஷனுடைய இறுதியும் கேடு உள்ளது. மனுஷனுடைய சிந்தனைகள் அப்படித்தான், அதுல பாவம் நிறைந்திருக்கிறது, விரோதம், பகை, எல்லா மனுஷனுடைய இறுதியில் நிறைந்திருக்கிறது. எந்த விதமான அழுக்கு, எந்த விதமான குற்றம், எந்த விதமான பொல்லாப்பும் இல்லாத சுத்தமான ஒரு இறுதியை அவர் நமக்காக தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அவர் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர். அல்லேலூயா. அந்த அன்பை நமக்கு அவர் தந்தார். எதுவுமே நம்புறாரு. அன்பு எது தெரியுமா? அன்பு எது தெரியுமா? அன்பு எது தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு எது தெரியுமா? தன்னுடைய சரீரத்தையே பிட்டு தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நமக்காக தந்தாரே, அது எவ்வளவு மேன்மையான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான அன்பை தெரிந்து கொண்டே சொல்றேன். அளவில்ல கிருபைகளை எனக்கு தந்தவரே, உண்மையான உந்தன் அன்பை தெரிந்து கொண்டேனே. அளவில்ல கிருபைகளை எனக்கு தந்தவரே, உண்மையான அன்பை தெரிந்து கொண்டேனே. அளவில்ல கிருபைகளை எனக்கு தந்தவரே, தோல்விகளை காட்டிலும் பெரியதே, நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன்.
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கம் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சேனையின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தீமை உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்னை அணுகாது, சத்துருக்கள் மேற்கொள்ள முடியாது, பிசாசு அண்ட முடியாது, வியாதி நெருங்க முடியாது. கர்த்தர் உனக்கு கேடகமாக, அடைக்கலமாக, ஆதரவாக, அனுகூலமாக, ரட்சிப்பாக, மகிமையாக, வல்லமையாக, அக்கினியாக அவர் உன்னை சூழ்ந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறுமைப்பட்ட உன்னை கர்த்தர் தலை உயர்த்துவார். எளிமையான உன்னை கர்த்தர் சீராட்டுவார். மகாலா ஷகபா துரபலா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார். ஆமென். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னார்கள். கிருபை விலகாது, கிருபை விலகாது. உனக்கு கொடுத்த கிருபை விலகாது. உனக்கு கொடுத்த அபிஷேகம் மாறாது. உனக்கு கொடுத்த வரங்கள் மாறாது. உனக்கு கொடுத்த ரட்சிப்பு மாறாது. உனக்கு கொடுத்த சுகம் மாறாது. உனக்கு கொடுத்த விரல் மாறாது. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மாறாது. அவர் அவர் அவருடைய நடத்துவார். அவருடைய போஷிப்பார். அவருடைய பலப்படுத்துவார். அவருடைய குணமாக்குவார். அவருடைய காரியத்தை செய்வார். அவருடைய கை நடத்துவார். அவருடைய பாதுகாப்பார். அவருடைய பலப்படுத்துவார். கர்த்தருடைய உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை உடைக்குள்ளே இறங்கட்டும். அதிசயம் அதிசயம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் உனக்காக இறங்கட்டும். கர்த்தர் உனக்காக இறங்கட்டும். கர்த்தர் உனக்காக இறங்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு, உன்னை கருவறைக்குள்ளே உருவாக்கிய நாள் முதற்கொண்டு இந்த நிற்கிற நேரம் வரையிலும் உன்னை அவரே அவரே விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு தெரியாது, உன் பரமபிதா, உன் பரமபிதா, உன் தகப்பன் உன்னை அழைத்தவர், உன் கருவிலே என்றைக்கு உன்னை உருவாக்கினாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய கரத்திலே உன்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பொல்லாப்பு உன்னை தொட விடுவாரா? அல்லேலூயா அல்லேலூயா. வாதை உன்னை அணுக விடுவாரா? பிசாசு உன்னை நெருங்க விடுவாரா? குறைவிடும் வாழ்க்கையை வர விடுவாரா? சமாதானம் உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படி போகும்படி விடுவாரா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அல்லேலூயா. உன் பக்கமா வர போறாரு. இப்ப உன் மேல பிரியமா இருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. உன்னை விடுவிக்க போறாரு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்திருக்க நன்மை உன்னை தேடி வர போகுது. கர்த்தருடைய வல்லமை உனக்கு முன்பாக நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன். போராடி கொண்டிருக்கிறேன். உபத்திரத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசனம் பேசுறாரு. ஆவியானவர் தீர்க்கதரிசனம் பேசுறாரு. நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன். உன் இருதயம் இளைத்து போச்சு. வேதனையோடு இருக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறேன். பிரச்சனையோடு இருக்கிறேன். கலக்கத்தோடு இருக்கிறேன். வேதனையோடு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இதோ இதோ நீ விரும்பின, நீ எதிர்பார்த்த, நம்பின அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலை உனக்கு தரேன். அல்லேலூயா அல்லேலூயா. கலைக்கு போன உன் இருதயம் குணமடைந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிற உன் இருதயத்தில் கர்த்தர் மருந்தாக இறங்கட்டும். வேதனையோடு இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நன்மையாக இறங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அவர் அழைத்தாரே, கைவிடுவாரா? கைவிடுவாரா? ரத்தத்தை கொண்டு கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தினாரே, உன்னை கைவிடுவாரா? உலகத்திலே உன்னை தம்முடைய பிள்ளையாக உன்னை முன்குறித்தாரே, உன்னை கைவிடுவாரா? சோர்ந்து போகாதே என் அன்பு சகோதரி, சோர்ந்து போகாதே என் அன்பு சகோதரா, சோர்ந்து போகாதே என் அன்பு மகளே. உன் பரமபிதா உன்னை அழைத்தவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கருவறையில் என்னை அழைத்தவர் நீங்கதானப்பா. துணை நின்ற
நின்றவர் நீங்க ஏசப்பா. கல்வரையில் என்னை அழைத்தவர் நீங்க தானப்பா. கல்வரையிலே துணை நின்றவர் நீங்க ஏசப்பா. கல்வரையில் என்னை அழைத்தவர் நீங்க தானப்பா. சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஏசப்பா. என்னை உள்ள கையில் வருது ஒரு தகப்பனை போல் சுமந்து. என்னை உள்ள கையில் வருது ஒரு தகப்பனை போல் சுமந்து. உங்க மார்பினிலே அணைத்ததை நான் உங்க மார்பினிலே அணைத்ததை நான் என்ன சொல்லுவேன். தகப்பனே ஆராதனை துணையாளரே ஆராதனை. ஓ தகப்பனே ஓ ஆராதனை ஆராதனை மகிமை கிடைக்கட்டும். மகிமை கிடைக்கட்டும். ஆராதனை மகிமை கிடைக்கட்டும். சமாதானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை துணையாளரே ஆராதனை தகப்பனே ஆராதனை துணையாளரே ஆராதனை. உலகத்தினாதது ஹல்லேலூயா. உன்னை எங்க தாச்சாரு அவரு? உன்னை எங்க பார்த்தாரு? உன்னை எங்க பார்த்தாரு? உன்னை எங்க தொட்டாரு? உன்னை எங்க அழைச்சாரு? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வரையில் என்னை அழைத்தவர் நீங்க தானப்பா. அங்க தேடி வந்தவர்களே, அங்கதான் தேடி வந்தவர்களே. கல்வரையில் என்னை அழைத்தவர் நீங்க தானப்பா. தனிமையில் துணை நின்றவர் நீங்க ஏசப்பா. ஒரு கையில் வருது ஒரு தகப்பனை போல் சுமந்து. என்னை உள்ள கையில் வருது ஒரு தகப்பனை போல் சுமந்து. என்னை மார்பினிலே அணைத்ததை நான் என்ன சொல்லுவேன். உங்க மார்பினிலே அணைத்ததை நான் என்ன சொல்லுவேன். தகப்பனே ஒரு மகிழ்ச்சியா ஆனந்த சத்தத்தோட ஏதா பரகமே கர்த்தருக்கு பெரியவரே உங்கள் படியாக ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு கை தட்டிங்க பாப்பா. நீங்க கையை தட்ட சத்தமே கேட்க மாட்டீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஆவியில சொல்றேன். நீ உணர்ந்து கொள்ளும்படி, உன் இருதய கதவுகள் திறக்கப்படும்படி, உன் வாயில எக்கால சத்தம் உயர்த்தப்படும்படி, உன் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்யணும்னா ஒரு காரியத்தை செய்ய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காயின் செலுத்தின பலியே அல்ல, ஆபேல் செலுத்தின பலியை கர்த்தர் ருசித்தார். ஹல்லேலூயா ஆமென். நீ செலுத்தக்கூடிய பலி நேரம் இது. இது கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் சுகவாழ்வுக்காக, உன் பலத்திற்காக, உன் ஆசீர்வாதத்துக்காக, உன் ரட்சிப்புக்காக, உன் வருமானத்துக்காக, உன் பாதுகாப்பிற்காக, குடும்பத்தின் நன்மைக்காக நீ கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய துதி பலி. சமாதான பலி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா நிற்கிறது? வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிறவர்களே தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமா நிக்கிறியா? கர்த்தருக்கு பலி செலுத்த நிக்கிறியா? இந்த பலியில ஆவியானவர் மகிமையாய் இறங்கணும். ஹல்லேலூயா. நீ செலுத்தக்கூடிய இந்த உற்சாக பலியில, சமாதான பலியில ஹல்லேலூயா உன் தேவன் மகிமையாய் இறங்கி உன் துதிகளிலே இந்த பலியில கர்த்தர் பிரியப்படணும். ஆமென். பரலோகத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்கள் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சும்மா சபைக்கு வந்து, சும்மா நாட்சிக்கு வந்து, சும்மா ஆராதனைக்கு வந்து, சும்மா நீ போகவே கூடாது. நீ சும்மா வந்தா கூட கர்த்தருடைய 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஷபபபப. ஓ glory glory glory. மகிமை. நீ சும்மா வந்திருப்ப, அதேவன் இந்த ஆண்டவர் உன்னை 1000 மடங்கு பலப்படுத்த போறார். ஆமென். இந்த மறுரூபத்தின் மகிமை உன் தலைமையில இறங்கணும். நீ அக்கம் பக்கம் பார்க்க கூடாது.
இது உனக்கும் உன் தேவனுக்கும், இது உனக்கும் உன் ஆண்டவருக்கும், இது உனக்கு உன்னாவிக்கும் அவர் ஆவிக்கும். அல்லேலூயா. ஓ ஆவியும் அவர் ஆவியும் இதோ இணைய நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆவியும் அவர் ஆவியும் இணையும் போது ஒரு மகிமையான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஓ மனுஷா, இந்த ஆவியும் கர்த்தருடைய ஆவி இணைந்தா கர்த்தருடைய மகிமையான ஒரு பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த உலகத்தில் செய்யப்படுவதாக ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய ரெடியா இருக்கியா? இது திரும்ப சொல்றேன், இது உன் வாழ்க்கைக்கு, இது உன் குடும்பத்திற்கு, இது உன் ரட்சிப்புக்கு, இது உன் பாதுகாப்பிற்கு, இது உன் சுகத்திற்கு, உன் சுகவாழ்வுக்கு நீ கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை, கர்த்தருக்கு செலுத்துகிற பலி. இந்த பலியில நீ உற்சாகமா நிக்கணும். உன்னால கையை தட்ட முடியும், உன்னால கர்த்தரை துதிக்க முடியும். முடியாதுன்னு சொல்லாத, இது முடியாது சொல்லாத. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது துதித்ததுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து ஆனந்த சத்தத்தோடு அவரை ஆர்ப்பரித்து பாட கடவுள். அல்லேலூயா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை இங்கே பெருமாய் பாடுங்கள். அல்லேலூயா. எப்படி பாடினா சத்தமா எப்படி பாடினா கம்பீரமாய் பாடுங்க. அல்லேலூயா. அவர்கள் துதித்தார்கள், 6 நாள் துதித்தார்கள், 6 முறை சுற்றி வந்து துதித்தார்கள், 6 நாள் சுற்றி வந்து துதித்தார்கள், எக்கால சத்தத்தை உயர்த்தினார்கள். ஆனா கர்த்தர் சொன்னார், 7ஆம் நாள் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முறை சுத்த போறது கிடையாது. திரும்ப புரிஞ்சுக்கோ. அக்கினி எரியுது. ஆனா அவன் சொல்றான், இந்த அக்கினி பத்தாது, இந்த விசுவாசம் பத்தாது, இந்த அபிஷேகம் பத்தாது. அக்கினி எரியுது. அவன் சொல்றான், 7 மடங்கு அக்கினியை கூட்டு, 7 மடங்கு அக்கினியை கூட்டு. அப்ப கதை வருவா. ஆவியானவர் 7 மடங்கு அக்கினியை கூட்ட பிறகுதான் ஆவியானவர் வந்து நடுவில் வராங்க. அவே 6 நாள் சுத்தி கர்த்தரை துதிச்சாங்க. கர்த்தர் சொன்னார், இல்ல இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்கு 7 முறை சுத்தணும். கையை தட்டி 7 முறை சுத்தணும். எக்கால சத்தத்தை வைத்தனா எரிகோ உடைக்கப்படும். எரிகோ உடையணுமா? ஆவியானவர் வரணுமா? அக்கினி 7 முறைக்கு பெருகட்டும். விசுவாசத்தை உயர்த்தி கம்பீர சத்தத்தோட எக்காலத்தை உயர்த்த ரெடியா? கர்த்தர் வரப்போறார். அல்லேலூயா. வாழ்க்கைக்கு எல்லா கட்டிலும் உடைக்கப்படுறாரு. வாழ்க்கைக்கு பொல்லாத பிசாசுகளை அழிக்கப்படுறாரு. கர்த்தருக்கு பலி செலுத்த வந்துட்ட பிறகு ஏன் உனக்குள்ள விசுவாசம் கம்மியா நிக்குது? ஏன் விசுவாசம் உனக்கு கம்மியாகுது? விசுவாசம் குறையவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் குறைஞ்சிருச்சு. கர்த்தர் மேல் நம்பிக்கை கிடையாது. அவர் வல்லமையை தெரியல உனக்கு. அதனாலதான் ஆண்டவர் வந்த உடனே சொல்றார், ஆண்டவரே இயேசுவே, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? செத்து இருக்க மாட்டான். அவனை கொண்டு போய் கல்லறையில நாங்க அடக்கம் பண்ணிருக்க மாட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரே கிட்ட போகாதீங்க, அது நான் தெரிக்கிறேன். உன்னை பார்த்து சொல்றாங்க, முடிஞ்சு போன வாழ்க்கை, ஒண்ணுக்கு உதவாத வாழ்க்கை, குப்பை, ஒண்ணுக்கு உதவ தகுதி இல்லாதது, இந்த தேவனை தேடி போக தகுதி இல்லாதது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையிலத்தோட லாக்கி இல்லாத ஆளு, நாத்த எடுத்த வாழ்க்கை, ஒண்ணுக்கு உதவாத வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? அவ சொல்றா, நீங்க இருந்தீரானா என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டாங்க. அவ கதை சொல்ற, நான் எங்க போயிட்டேன்? இங்கதானே இருக்கிறேன். நான் எங்க போயிட்டேன்? இங்கதானே இருக்கிறேன். எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கிறேன். அடக்க மாட்டாங்களா? பண்ணிட்டோம். அடக்க மாட்டாங்களா? பண்ணிட்டோம். உன்னை குறை சொல்றாங்களா? சொல்லட்டும். உன்னை குற்றப்படுத்தாங்களா? குற்றப்படுத்திட்டோம். உன் நிம்மதியை கிடைக்கிறாங்களா? கிடைக்கட்டும். ஆசீர்வாதத்தை கிடைக்கிறாங்களா? கிடைக்கட்டும். உன்னை ஆரம்பிக்கிறாங்களா? ஆரம்பிக்கட்டும். உன்னை அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டுட்டோம். உன்னை அடிக்கிறாங்களா? அடிக்கட்டும். நான் உன் கூட இருக்கிறேன்.
விசுவாசத்தை பார்க்கிறேன். பின்னாங்கி போறியா என்ன நம்புறியா? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அசிங்கப்படுத்திட்டாங்க, கொச்சப்படுத்திட்டாங்க, உன்னை அடிச்சிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, தண்ணி செஞ்சுட்ட. கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு கட்டுகளை கத்த உடைக்கிறார். இன்னைக்கு ஒரு சிறையை கத்த மாற்றுகிறார். இன்னைக்கு ஒரு யாத்திரை சிரத்தை உடைக்கிறார். நீ கண்ணீரை துடைக்கிறார். அதுக்கு செய்வேன். இன்னைக்கு இயேசுவை தேடி வந்தார். அல்லேலூயா. அப்ப சொல்ற நாச்சு அடிச்சிச்சு. அதை 4 நாள் ஆயிடுச்சுப்பா. கிட்ட போகாதீங்க, நாத்து அடிக்கலாம். அங்க ஒரே அழுகை சத்தம் ஓலமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஓலமிடுறது யாரு? அழுகிறது யாரு? அழுகிறது யாரு? உன்னை தூக்கி முடிஞ்சு போச்சு வாழ்க்கை என்று உன்னை அடக்கம் பண்ணியவர்களுக்கு முன்பாக வந்து இந்த ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா. எங்க வந்து நிற்கிறார் தெரியுமா? நீ பரிசுத்த வந்திருக்கிற உன் வழியிலே பிரியப்படும்படி, உன் துதிகளிலே பிரியப்படும்படி, உன் அருகிலே வந்து உன்னை உயிர்ப்பிக்கும்படி, இந்த உலகத்துக்கு முன்பாக உன்னை வித்தியாசமாய் மாற்றும்படி. அல்லேலூயா. இந்த உலக ஜனத்துக்கு முன்பாக உன்னை வித்தியாசமாய் மாற்றும்படி தேவன் உன் அருகில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா உலகம் சொல்லுது, அதை கிட்ட போகாதீங்க, நாச்ச எடுத்து அங்க எப்படி இவங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுத்தாரு, எப்படி இவங்க ஆண்டவர் எப்படியா மாறினாங்கன்னு சொல்றாங்கல்ல. நம்ம தேடி ஆண்டவர் வந்தாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நாச்சம் தான் எடுக்குது, எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் பிள்ளை, என் மகன் எப்படி இருந்தா அந்த பாத்திரம் தான், அந்த மகதான் என்னுடைய மகன். அல்லேலூயா. கர்த்தர் கிட்ட வந்து சொல்றாரு, என் அன்பு மகனே, நாச்சம் எடுத்த கட்டப்பட்டிருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற லாசருவே, அவன் கட்டப்பட்ட நிலைமையிலே வெளியே வந்து நின்றான். நாற்றம் எடுத்த வாழ்க்கையை கர்த்தர் வாசனையாக மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உடனே சொன்னார், சுற்றி இருக்கிற அழுதுகளை பார்த்து சொன்னார், அடக்க மாட்டார். அப்படி ஜனத்தை பார்த்து சொன்னாரு, என் மகனை கட்ட விட்டு விடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சொல்லு, அதிசயங்களை செய்கிறவர் எங்க இருக்கிறாரு? அதிசயங்கள் செய்கிறவர் எங்க இருக்கிறாரு? வல்லமையோட எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா. தகப்பனே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை செலுத்திட்டியா? தேவனுக்கு பலி செலுத்திட்டியா? அது கர்த்தருக்கு உகந்ததா மாறிச்சா? அது தூப வர்க்கமா மேல போகுதா? அது கர்த்தருக்கு மகிமையா போகுதா? தேவன் பிரியப்படுகிறாரா? அல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி சொல்லுங்க.
உங்க தலை மேல அப்படியே மகிமையாய் அந்த மகிமை ஏற்றிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஓ அந்த மகிமை மகிமை உன் துதி பலியிலே, உன் பொருத்தலிலே, உன் சுகந்த வாசனையிலே, உன் துதி பலியிலே கர்த்தர் அதை மகிமையாய் அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு தேவ சமூகத்துக்கு அவருக்கு கனத்தை செலுத்தும்படி சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். உன்னை நல்ல வழியிலே நடத்துவார். உன்னை நல்ல வழியிலே நடத்துவார். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதிப்பார். நீ நடத்த வேண்டிய வழியில உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அவர் உனக்கு போதிப்பார். உன் வழிகளை கர்த்தர் உனக்கு காட்டுவார். ஆமென். உனக்கு முன்பாக செல்வார். கோடலை சபைப்படுத்துவார். தடைகளை உடைப்பார். உன் பாதைகளை சபைப்படுத்துவார். பலத்தால் இடை கட்டுவார். மறைவிலை வைத்து காப்பார். உன் போக்கும் உன் வரத்தும் ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த வாரம் முழுவதும், இந்த வாரத்தின் முதல் நாள் தொடங்கி வருகிற சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே உயிர்த்தெழுந்த நாளில் வருகிற வரைக்கும் கர்த்தர் தம்முடைய மறைவிலை வைத்து ரத்தத்திலே வைத்து உங்களை கர்த்தர் காப்பார். ஆமென். தீமை அணுகாதபடி, சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி, வியாதி பலங்கள் அணுகாதபடி, பிசாசு வல்லமைக்கு தொடாதபடி அவர் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். எல்லாம் உற்சாகமாக கையை தட்டி. துதிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரராகிய ஆராதனைக்குரிய எங்கள் அன்பு தெய்வமே, இந்த ஆராதனையிலே நீ பிரியப்படுகிற என்றும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உமக்கு செலுத்தின இந்த ஆண்டவரே பலிகளிலே, துதி பலிகளிலே பிரியப்படுகிறவர் என்றும் இந்த துதி பலியானது உமக்கு உகந்ததாக சுகந்த வாசனையாக உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதை ஆசீர்வதிக்கிறபடினாலே உம்மை துதித்த, உமக்கு ஆராதனை செலுத்தின, உம்மை மகிமைப்படுத்தின உம்முடைய பிள்ளைகளுடைய வாக்களை அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்து இன்னும் அந்த ஒவ்வொரு நாளும் உம்முடைய சாட்சியாக கர்த்தர் எடுத்து தொடர்ந்து இந்த ஆராதனைக்குரிய பகுதியை நடத்தும் ஆசீர்வாதம் மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய